நான் வந்து பிரெஸ்ட் சர்ஜன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் எம்ஆர்சி நகரில் நடத்திட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 decades ஒரு 20 வருஷமாக சென்னையில் இது சம்மந்தமாக வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அக்டோபர் பார்த்தீங்கன்னா பொதுவாக உலகம் பூரா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு, ஏன்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் பற்றி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு கொண்டு வந்தது. இந்த அக்டோபர் மாதம் முழுக்கவே அதுவும் பிங்க் கலர், பிங்க் ரிப்பன்லாம் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு ஃப்ளாக் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சரை பற்றி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். இதில் இன்னைக்கு பர்டிகுலராக என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 15 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் டே. அதாவது நம்ம பிரெஸ்ட்டு வந்து கேன்சருக்காக என்ன பண்ணிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணி சில சமயம் பிரெஸ்ட்டை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது, மாஸ்டெக்டமின்ற ஆப்ரேஷன். அது எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு குறைபாடு இருக்கு. அது வந்து மறு உருவாக்கம்னு சொல்றது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பியும் அது பிரெஸ்ட் போலவே உருவாக்கி அந்த பெண்ணுக்கு முழுமையா தன்னோட உடம்பு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்தி அது வாழ்க்கையை பின்னாடி ஃபேஸ் பண்ணி. இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்துருச்சு, நல்லா வந்து சர்வைவல்னு சொல்கிறது, நல்ல அவுட்கம்ஸ் இருக்குது, ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான அம்சமாக படுறது, இந்த வந்து பிரெஸ்ட்டை நல்லா உருவாக்கி அவங்க நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த இவெண்ட்டை நடத்துகிறோம். இது வந்து நான் வந்து இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி பிரெஸ்ட்டை எடுக்க வேண்டி வந்துடுச்சு அப்படின்னா, அதே சமயத்தில் ப்ரொஃபஸர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கம் பண்ணுவாங்க. அதை பற்றி சார் உங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இங்கே இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டே, அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா வெளிநாடுகளில் வந்து இது வந்து ரொம்ப காமனாக, அதாவது யார் மார்பகம் எடுக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது காமன். 70-80% பேஷண்ட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ஊரில் ஒரு 0.5% கூட பண்ணுறது இல்லை. அது ஏன்னா மக்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. இது மக்கள் மட்டும் இல்லை, ஈவன் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸுக்கும் அது வந்து அந்த அவேர்னஸ், இது சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இது வந்து ஒரு உங்க இது ஹெல்ப்னால அது ஹோப் டு ப்ரமோட் இட். ரொம்ப பவர் பாயிண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆமா, டிபார்ட்மெண்ட் எடுத்தாதான் வந்து இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு மார்பகம் எடுத்துட்டா அது வந்து திருப்பி உருவாக்குறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது வந்து ஏன்னா அது பிரெஸ்ட் யூஸ்வலா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி, அது ஒரு ஊனம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டாக்கணும். ஏன்னா நம்ம பார்க்காததுனால அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை லேடிக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன். They can have normal childbirth after many people of ours reconstruct the kapra, they go ahead, pregnancy வந்து children. But of course breastfeeding பண்ண முடியாது. It is made of fat. It's not a breast tissue. சார், எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முடியும்? அப் டு எந்த ஸ்டேஜ்? Stage 1, 2, 3. We can patient fit-ஆ இருந்தா பண்ணுவோம். ஆனா மேக்ஸிமம் மார்பக புற்றுநோய் வரது 3-4 கட்டத்துல தான் தெரியும். அது வந்து அந்த ஸ்டேஜ் 4ங்கிறப்போ அது மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுங்கிறப்போ அது ப்ரையாரிட்டியா போயிடுது. என்ன, இப்போ வந்து பிரெஸ்ட் வந்து அது உயிருக்கு அத்தியாவசியமான உறுப்பு இல்லை. ஆனால் கல்லீரலோ நுரையீரலோ
இல்லை மூளையிலையோ பாதிச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தா முடியறது. ஸோ இப்போ ஸ்டேஜ் 4 எதை சொல்றோம்னா பிரெஸ்ட்டை தாண்டி கல்லீரலோ நுரையீரலோ எலும்போ பிரெயினோ போகும்போது ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அங்கே போயிடுது நமக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டேஜுக்கு சர்ஜரி, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ற சர்ஜரியே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் அது தேவையில்லைன்னு நினைப்போம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் அட்ரஸ் பண்றதுக்கு. ஸ்டேஜ் 1, 2 and 3 என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவலை. ஸோ மற்ற உறுப்புகளுக்கு பரவும் போது பிரெஸ்ட்டை அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. அது இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஆக்சுவலி ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியறதில்ல. ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கு இல்லைங்கல்ல. பட் இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு சாதாரண இவெண்ட்டுக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கல்யாணம் எவ்வளவோ செலவு பண்றாங்க மக்கள் ஒரு நாள் இவெண்ட்டுக்கு. இது வாழ்நாள் பூரா அவங்க உடம்பு அவங்களோட டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூல வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டி இருக்கு டெஃபினட்டா. அது வந்து இப்போ இதுக்கான எக்யூப்மெண்ட், இதுக்கு தேட்டர் டைம் இதெல்லாம் பார்த்தோன்னா, எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் இருக்கு. பட் ஒரு நாள் இவெண்ட்டுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை வாழ்க்கை பூரா அந்த லேடி வந்து சார் சொன்ன மாதிரி வெளியில தெரியறது வந்து எல்லாருக்கும் தெரியறது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிறது அந்த மன வருத்தம் அவங்களுக்கு தானே தெரியும். இது வந்து ஒரு நாளைக்கு அன்னைக்கு சமாளிச்சிருவாங்க. இது இன்னைக்கு ஒரு நாள்ல முடியிற கதை இல்லை. சாதாரணமா யாராவது ஒருத்தர் போறப்ப இப்படி போற போக்குல பார்த்துட்டா கூட எங்கேயாவது நமக்கு இடிக்கும். இது நமக்கு இந்த ஆப்ரேஷன் ஆனதுனாலதான் நம்ம இப்படி பாக்குறாங்க. வீட்டுல மத்தவங்க ஹஸ்பண்ட் இன்னசென்ட்டா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணா கூட நான் எனக்கு இப்படி அடுத்து அதனால எனக்கு. ஸோ பல விஷயத்துல அது பாதிக்கப்படுறாங்க. அது அப்படி ஆகும்போது அது வந்து சைக்கலாஜிக்கலி ஒரு டிப்ரெஷனுக்கு போய் அப்புறம் வாழ்க்கையில குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லை அப்படின்னா அப்புறம் இருந்து என்னங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த க்ளோசிங் த லூப். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து சேலஞ்ச் வந்து பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து காப்பாற்றணும். இப்போ அது வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, அவங்க டிக்னிட்டியோட லைஃப்ல வந்து நல்லா சந்தோஷமா ஹாப்பியா முன்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கணும். அப்படின்னா இதையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தீம். சக்சஸ் ரேட் வந்து 99.2. The operation after the mastectomy or after the mastectomy. Suppose gap பண்ணா சக்சஸ் ரேட் இதை விட பெட்டர் தானே ஒழிய குறைச்சல். சார் இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து why is one person சொன்னீங்க, what is main reason? Because of awareness or ladies themselves they are not aware of, they are not willing to come. அது பல ரீசன்ஸ். அவேர்னஸ் ஒரு பெரிய இஷ்யூ. அவேர்னஸ் இஸ் சொசைட்டல் சப்போர்ட். நம்ம சப்போர்ட், அந்த சப்போர்ட் இல்லை. உடனே அது ஒரு காஸ்மெட்டிக், அது ஒரு ஸ்டிக்மா இருக்கு. பிரெஸ்ட் பத்தி பேசுறதுக்கே ஒரு ஸ்டிக்மா இருக்கு. அவங்க ஒரு லேடி வந்து கன்சல்டேஷன் பண்ணி நீங்க வந்து இப்போ எனக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பல ஆப்ஸ்டக்கிள்ஸ் கடந்து வீட்டில் பேசி கூப்பிட்டு வந்து அவங்க வந்து, அதனால அந்த ஸ்டிக்மா ஒரு பெரிய இஷ்யூ நம்ம ஊர்ல. சார் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஆல்ரெடி ஜெனட்டிக் இதுவா எல்லாருக்குமே வருதுங்கிறாங்க. இப்போ அவங்களோட அவங்களுக்கும் வரும். ஆமா, அந்த ஜீன் இருந்தா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருந்தது அப்படின்னா அது ஒரு இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன், மரபணு சார்ந்து அம்மா வழியிலையோ அப்பா வழியிலையோ ரெண்டு பக்கத்துல இருந்தும் வரலாம். அப்படி இருந்ததுன்னா கட்டாயமா எல்லா பசங்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோசோமல் டாமினன்ட் சொல்லுவோம், 4ல் ஒருத்தருக்கு வரலாம். அந்த மியூட்டேஷன் அந்த குடும்பத்துல இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு, மற்றவங்களுக்கெல்லாம் கசின்ஸ்க்கெல்லாம் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜெனட்டிக் கவுன்சிலிங்னு ஒன்று கொடுப்போம். இப்போ ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும் இல்லையா? இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாசிட்டிவ்னா ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும். அதுக்கு முன்னாடியே கவுன்சில் பண்ணி பாசிட்டிவ்னா இதெல்லாம் அவுட்கம், இப்படியெல்லாம் பண்ணலாம், நெகட்டிவ்னா இப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வச்சு அதுக்கு கவுன்சிலிங். அப்புறம் டெஸ்டிங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட்டு,
அந்த டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் வந்தா 2 விதமா அதை ஹேண்டில் பண்ணுவோம். ஒண்ணு வந்து சர்வைலன்ஸ்ன்னு சொல்றது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு செக் பண்ணிட்டே இருப்போம். அங்க வந்து தடுக்கிறது இல்ல, அங்க கண்டுபிடிக்கிறது, சீக்கிரமா கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றது, அது சர்வைலன்ஸ். பாசிட்டிவ் வந்தா இன்னொரு ஆப்ஷன் என்ன, ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பிரஸ்ட் இருந்தா தானே உனக்கு கேன்சர் வரும், பிரஸ்ட்டை எடுத்துடுறேன், முன்னாடியே வரத்துக்கு முன்னாடி எடுத்துடுறேன்னு ஆப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் உடனே அதே டைம்லயே ரீகன்ஸ்ட்ரக்டும் பண்றது. அதுதான் இந்த ஆஞ்சலினா ஜோலின்னு அந்த ஆக்டர் வந்து, அவங்க வந்து அந்த ஆஸ்கனாசி ஜூ ஃபேமிலி, அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மியூட்டேஷன்ஸ் இருக்கிற அவங்க அம்மாக்கு இருந்ததுன்னு தெரிய வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து எனக்கு வியாதி வந்து நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்றதை விட வரத்துக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன்னா அட் த சேம் டைம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க பேச ஆரம்பிச்சப்பறம் இப்போ நிறைய பேர் வந்து டெஸ்டிங் கேட்குறாங்க, நாங்களும் கவுன்சிலிங் கொடுத்து டெஸ்டிங் பண்றோம். இங்கெல்லாம் கொஞ்சம் வியாதி வந்து ட்ரீட் பண்றவங்கள நம்ம பார்க்குறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து வியாதி வராம இந்த மாதிரி ரிஸ்க் ரிடக்ஷன் சொல்றது, ப்ரிவென்டிவ் மாஸ்டெக்டமி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு அதுக்கும் அவேர்னஸ் தேவைப்படுறது, அதுவும் பண்ணணும்.